பின்பற்றுங்கள், ஊழியம் செய்யுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள். டு நோ ஹிம், அறிந்து கொள்ளுங்கள். டு சர்வ் ஹிம், ஊழியம் பண்ணுங்க. டு சீக் ஹிம், கடைசியில் அவர் கொடுத்த மாதிரியை பின்பற்றுங்கள். மாதிரி இருக்குதா? 19 வசனம், 1 நாளாகமம் 28:19. இந்த மாதிரியின்படியே, என்ன சொல்லுங்க, இந்த மாதிரியின்படி. என்ன பாருங்கம்மா, என்ன பாருங்க, உங்களை விட வளர்ந்தவங்களை பாருங்க, உங்களை விட ரொம்ப லோவாக இருக்கிறவங்களை பார்க்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தமிழ் புரியும் நினைக்கிறேன்ல. இந்த வேகாத, தெளிவில்லாத, புரிந்துகொள் இல்லாத இந்த அறவேக்காடுகளை பார்த்தீங்கன்னா, இந்த 4வது இருக்காது. 4வது என்னது? 4வது இது 4வது இல்லை, இன்னொரு 4வது மகிழ்ச்சி இருக்காது. அவங்கள பார்க்காதீங்க. அவங்க நிறைய சொல்லுவாங்க. என்னடி உனக்கு எதுக்கு இந்த வேலை சொல்லுங்க, இதை நான் செஞ்சா தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, நல்ல, சொல்லுங்க நல்ல. இன் இங்கிலீஷ் குட், சொல்லுங்க குட். இதை செய்யலைன்னா பேட். சொல்லுங்க நல்ல. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. தேவன் சொல்றார் நல்ல. நான் சொல்லணும், ஜனங்க ரொம்ப நல்ல ஜனங்க பாஸ்டர் பிரதர். இந்த அம்மா ரொம்ப ரொம்ப நல்ல அம்மா, இந்த ஐயா ரொம்ப ரொம்ப நல்லவர். தேவன் சொல்றாரு நல்ல. சொல்லுங்க எல்லாரும். சொல்லுவாங்களா உங்களை உலகத்தில்? கண்ணை மூடி பரலோகமே சொந்தமே பாட்டு பாடும்போது நல்ல அம்மாங்க இந்த அம்மா அப்படி பார்க்குறீங்க. அங்கே மரணத்தை பற்றி தான் போட்டுருக்குதுல, மரணத்தை பற்றி தான் போட்டிருக்குது. நல்ல 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 நல்ல, அதை வாயில் வரப்பட்ட பயமாக இருக்குது இல்லை? நல்ல மரணம். ஆமேன். ஆமாம், அது ஆசையாமா எடுத்துக்கணும், யாருக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்துக்கணும். ஆமேன். எப்படி அடைந்தாலும் நல்ல. அழகான வார்த்தை இல்லை? எப்படி தாவீது எப்படி மரித்தார்? ஏன் தெரியுமா? இது அவர் பண்ணார். இந்த நாளில் இன்னொரு நாள்னா டே இல்லை, தேடினார், ஊழியம் பண்ணினார், பின்பற்றினார், அதிகமாய் அவரை அறிந்து கொண்டார். அவன் சொல்ல மாட்டீங்களா? அதிகமாய் அறிந்து கொண்டனால தான் சங்கீதம் எழுதுறாரு. அந்த உறவு இருக்கிறனால தான் இக்காலத்திலும் இன்னைக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறேன். இந்து கோயிலில் எல்லாமே இயேசுவை பாட்டு பாடுறாங்க.